வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ஏற்ற துறைகள். இந்த துறையில் வந்து வேலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்களுக்கு ஏற்ற துறைகளை மட்டும் இப்போ இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து லேடிஸும் வந்து விஏவாவோ ஜேஏவாவோ டைப்பிஸ்ட்டாகவும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாகவும் இருப்பாங்க. பில் கலெக்டர் அவங்களுக்கு எந்த போஸ்டிங் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த போஸ்டிங் தான் அவங்க என்ன செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களா இருந்தால் நான் யாராக இருந்தாலும் ஒரு லேடிஸாக இருந்தால் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்மளுக்கு, காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5:45 வீட்டுக்கு வந்துடணும். சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கணும். ஒர்க் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது ஃபேமிலியோடையும் நம்மளோட சில்ட்ரனோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகமான டைம் வேணும். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம அதுக்கு ஆப்சென்ட் ஆகாமல் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷெடியூல்லாம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை தான் இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஈக்குவல் சேலரி தான். அது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சேலரி இருக்கும். இந்த சேலரி ரிலேட்டடான டீட்டெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த சேலரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சேலரி வேரியேஷன் இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தனியாகவே போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் எடுங்க. ஸோ அதே மாதிரி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு ஜேஏவாக இருந்தாலும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஒர்க் வந்து மாறாது. ப்ரீவியஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட், டவுன் பஞ்சாயத்துலாம் போட்டிருக்கோம். அதில் சொன்னால் அதே ஒர்க்கு தான் இங்கேயும் இருக்கும். ஸ்கீம் இருக்க செக்ஷனில் ஸ்கீம் ரிலேட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கீம் இல்லாத செக்ஷனில் அங்கே என்ன ஒர்க் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரிக்கு இருக்கும். ஸோ நார்மலாக டைப்பிஸ்ட்டாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டிராஃப்ட்டை டைப் பண்ணுவீங்க. ஜேஏவாக இருந்தால் அந்த டைப் பண்ண டிராஃப்ட்டை புட்டப் பண்ணி கரெக்டாக அதுக்கு ப்ரொசீஜராக ஃபைல் மெயின்டைன் பண்ணணும், ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க. அது எப்பயுமே மாறவே மாறாது. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தாக்கா அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்க மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் ப்ரெஷர். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லேடிஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன கை குழந்தைய வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுவோம். அடுத்து ப்ரொமோஷன் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்கா அடுத்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்மளை மாற்றுற மாதிரிக்கு இருக்கும். மறுபடியும் அங்கேருந்து நம்மளோட சொந்த ஊருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நம்ம அப்ளை பண்ணி அதுக்கு வரதுக்குள்ளேயே அதுக்கு 2 வருஷம் ஆயிரும். இந்த மாதிரி பல ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடச்சிச்சின்னா எடுங்க. நியரஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக கிடச்சிச்சின்னா எடுங்க. இல்லை எனக்கு என்னோடய ரேங்க்குக்கு இந்த போஸ்ட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருந்தாலும் எடுங்க. வேறு வழி இல்லை. நம்ம ஹாஸ்டலில் தங்கி கொஞ்ச நாள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அங்கே ஹாஸ்டலில் எடுத்து தங்கி ஒர்க் பண்ணுறதோ அந்த டயத்தில் நம்ம என்ன போஸ்டிங் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு ஷெடியூல் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த அந்த செக்ஷன் வந்து ஸ்கீம் வைஸாக இருந்தால் ஸ்கீம் ரிலேட்டடாக பார்க்குற மணிக்கு இருக்கும். சாட்டர்டே ஒர்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ டைமிங் வந்து 10 to 45 போயிட்டு வர டிபார்ட்மெண்ட்டாகவும் நிறைய இருக்க தான் செய்யும். இந்த நம்ம இப்போ பார்த்த நம்ம 10 to 45 வரக்கூடிய சில ஈஸியான டிபார்ட்மெண்ட்டு. நான் வந்து கைக்குழந்தை வச்சுருக்கேன், நான் வந்து ஏஜ்டு பேரண்ட்ஸோடு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்லாம் வந்து என்னால் தாங்க முடியாது. நான் காலைல 10 மணிக்கு போயிட்டேன்னா சாயந்தரம் 5:45 வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி, ஹைவேஸ், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்லேயே 2 இருக்கும். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, இன்னொன்று ட்ரைனிங் விங்கு. ட்ரெஷரி, அடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட். ட்ரெஷரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயர் எண்டிங்கில் பயங்கரமான ஒர்க் இருக்கும். ஒரு பேங்க் மாதிரி தான். ஸோ பில்லை வந்தாலும் எல்லாத்துமே வந்து அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஃபுல் இயர் எண்டு மார்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஷரி மட்டும் இயர் எண்டில் ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து லேடிஸ் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உடனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் நான் போட்டிருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி தான், டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கிடையாது. ஸோ ஸ்டேட் சீனியாரிட்டியை போய் சொல்கிறீங்களே, அப்போ அது வேறு ஊரில் கிடைச்சா என்ன செய்யாதுன்னா வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் போயிடுங்க. அடுத்த ப்ரொமோஷன்லேயும் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இங்கே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுத்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th பே கமிஷன் வந்து வரப்போகிறதா நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ 8th பே கமிஷன் வந்து நம்ம 2027 இப்போ கவுன்சிலிங் போய் ஜாயின் பண்ணுறவங்க 2027 நம்மளோட சம்பளம் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வாங்கக்கூடிய பேசிக் பேயோட 2.5 மடங்கு 3 மடங்காக மாறிடுங்கிறாங்க. அதோடைய டீட்டெயிலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.